போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு சாலைகளை இணைக்கும் பாகமாக உக்கடம் பகுதியில் அது வழியாக செல்லும் கோவை மாநகரிலிருந்து பொள்ளாச்சி மற்றும் கேரள மாநிலம் பாலக்காடு சாலைகளை இணைக்கும் விதமாக உக்கடம் பகுதியிலிருந்து ஆத்துப்பாலம் வரை ரூபாய் 470 கோடி ரூபாய் மதிப்பில் 3.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்தப்பட்டது. இந்நிலையில் உக்கடம் மேம்பாலத்தில் கரும்புக்கடை அருகே இன்று லேசான விரிசல் ஏற்பட்டு சாலையில் மண்துகள்கள் விழுந்தது போல் தெரிந்திருக்கிறது. சுமார் 2 அடி நிலத்துக்கு இந்த விரிசல் காணப்பட்டதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகவும் பயமடைந்தனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பாலம் பயன்பாட்டுக்கு வந்து 4 மாதங்களே இப்படி விரிசல் ஏற்படலாமா என்று மிக கோபமான குரல்கள் இருந்தன. இந்த பேச்சு பரபரப்பானதை ஒட்டி நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து அந்த பாலத்தை பார்வையிட்டு அது விரிசல் அல்ல, பாலத்தின் அடுக்குகள் ஓரடுக்கு ஈரடுக்கு உள்ள இடைவெளிதான் அது, அவ்வாறு இடைவெளி விட்டு கட்டுவதால் கட்டுமான வளமை என்று விளக்கி கூறினார்கள். இடைவெளி இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டுமா, இவ்வளோ பெருசாக வேண்டும் என்று புலம்பிக்கொண்டே பொதுமக்கள் சென்றனர். குணா திரைப்படம் வெளியான போது ரசிகர்கள் கொண்டாடினாலும் படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. காலமானால் குணாவை பற்றி தற்போது பலரும் பாராட்டுகிறார்கள். அதை மீண்டும் மீண்டும் தொலைக்காட்சியிலும் பெண்களிடம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை மேலும் வலிமைப்படுத்தியது மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம் தான். இந்த படத்தில் இடம்பெற்ற குணா குகையும் கிளைமாக்ஸில் பயன்படுத்தப்பட்ட கண்மணி அன்போடு பாடலும் சரி. குணா படத்தை நாம் சரியாக பார்க்க வேண்டும், இன்னும் கொண்டாட வேண்டும் என்று தமிழக ரசிகர்களுக்கு இணைப்பு வந்துள்ளது. இந்நிலையில் குணா படம் கடந்த ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுவதற்காக முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் கன்சியம் கேவதர் என்பவர் உரிமை வழக்கு தொடர்ந்தனால் அது நிகழாமல் போனது. ஆனால் அவருக்குரிய உரிமை 5 ஆண்டுகள் முடிந்து போனதை விட்டு நேற்றைய தினம் படம் ரிலீஸ் ஆகி மறு வெளியீடானது. இந்நிலையில் கமலா திரையில் இப்படத்தை பார்த்த ரோபா சங்கர், அவரது குடும்பத்தினர், நடிகை ரேகா போன்ற பிரபலங்கள் ரசிகர்களோடு சேர்ந்து அந்த படத்தை பார்த்து ரசித்தார்கள். ஏராளமானவர் குணாவை காண ஆவலுடன் காத்திருந்த பொழுது வரும் என்று கூறி தாமதமான வெஞ்சல் புயல் வந்ததினால் திரையரங்குகள் காட்சிகள் ரத்துப்பட்டு செய்யப்பட்டன. இதனால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஸ்டோரில் டக்டை போட்டு ஒட்டப்பட்ட ஒரு வாழைப்பழம் சுமார் $6.2 மில்லியன் ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. இத்தாலியைச் சேர்ந்த பிரபல கைவினை கலைஞர் மொரிசியோ கட்லாரான் படைப்பு தான் அந்த வாழைப்பழம். அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஏல மையத்தில் அவர் வெறுமனே ஒரு வாழைப்பழத்தை வைத்து டேப் போட்டு ஒட்ட வைத்து விட்டார். இந்த வாழைப்பழம் தான் கலைப்படைப்பு. அதுதான் தற்போது ஏலத்துக்கு வந்தது. அந்த கலைப்படைப்புக்கு வைத்த பெயர் காமெடியன். இதன் ஆரம்பமாக சுமார் $2 லட்சம் ஏலம் தொடங்கிய நிலையில் தற்போது சீனாவைச் சேர்ந்த கிரிப்டோ கரன்சி தொழிலதிபர் ஜஸ்டின் சன் $6.2 மில்லியன் கொடுத்து அந்த வாழைப்பழத்தை வாங்கியிருக்கிறார். இது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 52.35 கோடி ஆகும். அதைவிட மிகப்பெரிய காமெடி, அந்த கண்காட்சிக்கு வந்த பிரபல கலைஞராகிய மற்றொரு பிரபலம் டேவிட் டதுனா. இவர் கலைப்படைப்பான காமெடியான எடுத்து சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கட்லன் அசரவில்லை. ஏலம் நிறுவனமும் அசராமல் மீண்டும் அதே இடத்தில் மற்றொரு வாழைப்பழத்தை வாங்கி வந்து ஒட்டி வைத்தார்கள். அதையும் யாராவது வந்து தின்றுவிட்டு போகக்கூடாது என்பதற்காக அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கண்காட்சி முடிந்தவுடன் அந்த வாழைப்பழம் ஏலம் முடித்தவரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்படும். அது அழுகினாலும் அவரிடமே ஒப்படைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். சுவட்டில் வாழைப்பழத்துடன் டேப் போட்டு ஒட்டுவது தனது அறிவுசார் உடைமை என்ற உரிமத்தையும் கட்லன் வாங்கி வைத்துள்ளதுதான் மிக வேடிக்கையான விகம். இதனால் யாரும் வாழைப்பழத்தை டேப் போட்டு ஒட்டி வேடிக்கை பார்க்க எண்ண வேண்டாம். அது உரிமை மீறல் பிரச்சனையாகிவிடும். நீங்கள் இதை பலாப்பழத்தில் முயற்சி செய்து பார்க்கலாம். தாய் வீட்டில் இல்லாத சமயத்தில் அவருடைய வளர்ப்பு தந்தை வளர்ப்பு மகளை கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து வந்தார். பொறுத்து பார்த்த சிறுமி பொங்கி எழுந்து தாயிடம் இந்த நிகழ்வை கூற அந்த குற்றம் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த மஞ்சேரி விரைவு நீதிமன்றம் போக்சோ, ஐபிசி மற்றும் சிறார் நீதி சட்டம் ஆகிய 3 அடிப்படையில் பல்வேறு விதமான விதிகளின் கீழ் குற்றவாளிக்கு மொத்தம் 141 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். முதலில் 40 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த தண்டனையை கழிக்க வேண்டும். அதன் பின்னும் அவர் உயிர் மிஞ்சியிருந்தால் மீண்டும் 101 ஆண்டுகளை அவர் கழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். குஜராத் மாவட்டத்தில் போர்பந்தர் நகரில் வசிப்பவர் பங்கஜ் கோட்டியா. இவர் அங்குள்ள கப்பல் தளத்தில் தொழிலாளராக உள்ளார்.
கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இவர் ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த உளவாளி ரியா என்ற பெண் பெயரில் அறிமுகமாகிறார். தன்னை இந்திய கப்பற்படையின் மும்பை பிரிவில் பணியாற்றுவதாக கூறிக்கொண்டு இந்த கப்பல் தளத்தில் உள்ள விவரங்களை தொடர்ந்து கோட்டியாவுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடந்த 8 மாதங்களாக தினசரி 200 ரூபாய் என்ற பெயரில் 26,000 ரூபாய்க்கு UPI செயலி மூலம் அந்த கடலோர காவல்படையின் தகவல்கள் குறித்து கப்பல்களை பறித்து கப்பல் தளத்தை பற்றியும் முக்கிய தகவல்களை இந்த குஜராத்தி பகிர்ந்து வந்திருக்கிறார். அந்த தொடர்பில் இந்த நபருடைய எண்ணை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அவர் பாகிஸ்தானில் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக கோட்டியாவை பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் இந்திய அரசிற்கு எதிராக செயல்பட்டதாக கூறி குஜராத் பயங்கரவாத தடுப்பு படையினர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவரிடம் தகவல்களை கேட்டிருந்த ரியா என்ற பெயர் கொண்ட பாகிஸ்தான் ஊழல் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை இந்தியா வந்தால் கைது செய்வார்கள் என்று தெரிகிறது.